ஹலோ காய்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட் ஜீவிதா பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர் தத்துவங்கள், நிறைய கவிதை எல்லாம் சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு விஷயம் சொல்லலாம்னு தான் போட்டேன். ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கற்பனை நிறையாவே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வர பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சேம் பெண்களும் சரி, அவங்களும் அதை நினைப்பாங்க. நமக்கு வர கணவர் அழகாக இருக்கணும்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு சில பேர் பக்காவாக அமைஞ்சிடும். ஒரு சில பேருக்கு மைனஸாக தான் அமையும். அதாவது நினச்சது வேற, நடக்கிறது வேறையா இருக்கும். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? யார் விட்டது? தலையெழுத்து. அது நான் கேட்குறேன், நடந்துச்சா? நமக்கு இதான் லைஃப் பார்ட்னரான்னு சொல்லிட்டு நம்ம காலத்தை கடந்து போகணுங்க. அதை விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் நான் பிடிக்காம தான் வாழ்கிறேன், என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், வாழ்ந்துட்டுருக்கு, என் தலையெழுத்து சொல்லிவிட்டு அவர் கூடயே வாழ்ந்துக்கிட்டு இன்னொருத்தர் போய் பழகிறது எவ்வளோ பெரிய தப்பு. அது நடந்தது, உண்மை இது. அதாவது தனக்கு குழந்தைங்க இருக்குது தெரிஞ்சும் இன்னொருத்த மேலே அஃபெக்ஷன் அவங்க கூட பழக்கம் வச்சு அவன் என்ன பண்ணிட்டான், பழகுறது பழகிட்டு கழட்டி விட்டு போயிட்டான். இது யாருக்கு கஷ்டம்? கடைசியில் புருஷனும் சேர்த்துக்கல, போயாச்சு, அடித்து வச்சு போயாச்சு. இது ஏங்க அப்படி நடக்குது? எப்போ தான் மாறப்போகுது சமூகம் தெரியல. இது புது வருஷம் பிறந்தாச்சு, வருஷம் வருஷம் புதுசு தான் வரப்போகுது. ஆனாலும் இந்த ஒரு விஷயம் என்றைக்கும் மாறாதுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே 100க்கு 100 இதுதான் இருக்குது. இதுதான் உண்மை. இப்படி தான் போயிட்டுருக்கு. யாராலையும் தடுக்க முடியாதுங்க இந்த விஷயத்த. அது அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க பிரச்சனை, முடிவு அவங்க தான் சந்திக்க போகிறாங்க. சந்திக்கிட்டோமே வேடிக்கை பார்க்கலாம். ஓகேவா? பாய், டாடா.